தன சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி அவிச்சு விட்ட கோவக்காய் வாழை இலை வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாழை இலை இட்லி கொப்பரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் கோவக்காயை நடுவில் பிளந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியா, மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு சேர்த்து வறுத்து அரைச்சி பொடிங்க. இந்த பக்கம் தனி மிளகாய்த்தூள் நரன்னு அரைச்சது, உப்பு. ரொம்ப சிம்பிளானது. இது எல்லாமே போடலைன்னா கூட நீங்கள் வெறும் தனி மிளகாய்த்தூள், உப்பு, தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கல. இதில் நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை, தனியா, சீரகம், உப்பு, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அவிச்சு பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்போ எண்ணெய் தேவையில்லை, நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுக்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பொட்டுக்கடலை பொடி, சீரகப்பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, உப்பு. இதே நீங்கள் இட்லி பொடியில் கூட செய்யலாம். மிச்சம் மீன் அந்த பொடியை கடைசியாக நம்ம தூவி எடுக்கலாம். இது இருக்குது. பாருங்கள், இப்போ இதெல்லாமே இதில் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். வாழை இலையில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலையில் பண்ணலன்னா பரவாயில்ல, ஒரு எண்ணெயை தடவி அது மேலே வச்சுருங்க. இப்போது இது மேலே ஒரு வாழை இலையை வச்சுட்டு நம்ம மூடிடலாம். மூடி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரையில் வேக வச்சுட்ருக்கேன். வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி வந்துடுத்து. நம்ம திறந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துடுத்து. இப்போ இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா வாழை இலையோடு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வாழை இலையை எடுத்துடலாம். இதை அப்படியே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், மிச்சம் இருக்கிற தூளும் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். இப்போது இதில் எண்ணெய் விட்டு வறுத்துட வேண்டியதுதான். உப்பு எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் வெறும் எண்ணெய் விட்டு மட்டும் வறுத்து கொடுங்க. சீக்கிரமாக வெந்துடும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு வறுத்து கொடுத்துடலாம். மூடி போட வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்தது தான். அதனால் மூடி போடாமையே அப்படியே வேக விடுங்க. வேகட்டும், நம்ம பார்க்கலாம். நடுவில் கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. நம்ம பொடியிலேயே உப்பு போட்டுருந்தோம், அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டாம், கரெக்டாக இருக்குது.
கொஞ்சம் தோல் மட்டும் லைட்டாக சுருங்கி வரணும், அந்த அளவு இருந்தால் போதும். ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு, பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக அவிச்ச கோவக்காய் வாழை இலை வறுவல் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.